ஒரு பாடலுக்கு 500 ரூபாய் கேட்டிருக்காரு. 8 பாடலுக்கு 4000 ரூபாய். 500 ரூபாய்க்கு மதிப்பு அன்னைக்கு பவுனே 50 ரூபாய் தான். 500 ரூபாய் கேட்டிருக்காரு. அவங்க இல்லை இவ்வளவு கேட்குறீங்களே அப்படின்னு அப்புறம் சொல்லியிருக்காரு, மதுரையிலேருந்து ஒரு புது பையன் பாட வந்திருக்கான், மதுரையிலிருந்து ஒரு புது பையன் பாட வந்திருக்கான், அந்த பையனுக்கு இந்த வாய்ப்பை கொடுங்கன்னு சொல்லியிருக்காரு. அதன் மூலமாக லோகநாதன் மூலமாக வாய்ப்பு பெற்றவர் தான் திரு TM சௌந்தரராஜன் அவர்கள். அந்த படத்தின் 8 பாடல்களையும் TMS பாடினாரு. அதிலிருந்து அவருடைய ஏற்று, ஏன்னா அந்த பாடல்கள்லாம் ரொம்ப சிறப்பான பாடல்கள். தூக்கி படத்தில் ஒரு அத்துணை பாடல்களுமே மிகச்சிறப்பான பாடல்கள். அந்த பாடல்கள் அவர் அப்படி ஒரு வாய்ப்பு. அது மட்டும் இல்லாமல் தங்கவேலு, இவர் பாடி தங்கவேலுக்காக குரல் கொடுத்திருக்காரு லோகநாதன் ஐயா. டனால் தங்கவேல் என்று சொல்லுடைய KA தங்கவேல் நகைச்சுவை நடிகர். அவர் வீட்டில் நவராத்திரி கொலு ஒன்று வச்சிருக்காங்க, அதுக்கு இவர் போயிருக்காரு. அப்போ மதுரை சோமும் பாடியிருக்காரு. மதுரை சோமு எல்லாருக்கும் தெரியும், பெரிய பாடகர். அவர் பாடுறப்ப அவரோட பாட்டில் மயங்கி நம்ம லோகநாதன் ஐயா அவர்கள் தன்னிடம் இருந்த வெற்றிலை பெட்டி, வெள்ளியினால் செய்யப்பட்ட அந்த வெற்றிலை பெட்டியை அவருக்கு அந்த இடத்துல பரிசாக கொடுத்திருக்காரு. அப்படி ஒரு தயால சிந்தனை உள்ளவர். இதெல்லாம் அவருடைய சிறப்புகள்ல வருது. அப்படிப்பட்ட அவரை இன்னும் சொல்லப்போனால் அவருக்கு பிடித்த இசையமைப்பாளர் SM சுப்பையா நாயுடு. அவர் இசையிலே பாடுறதுக்கான வாய்ப்பு அவருக்கு போனோடனே கிடைச்சிது. அந்த SM சுப்பையா நாயுடு தொடங்கி நம்ம பார்த்த சங்கர் கணேஷ் வரைக்கும், இன்றைக்கு இருக்க சங்கர் கணேஷ் வரைக்கும் 42 இசையமைப்பாளர் கூட அவர் பணி செஞ்சிருக்காரு. வரிசை எல்லாத்துலேயும் பணி செஞ்சிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் பாடகிகள் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் அவரை P. லீலா கூடையும் சிக்கி கூடையும் தான் பாடியிருக்கார். அவர் மொத்தம் 20 பாடகிகளுடன் இணைந்து பாடியிருக்கார். ஃபீமேல் சிங்கர் சொல்லக்கூடிய பாடகிகளுடன் 20 பாடகிகளுடன் பாடியிருக்காரு. இன்னொன்று, அவர் காலத்தில் தான் நிறைய ஆண் பாடல்கள் இணைஞ்சு பாடினாங்க. 2 ஆண் பாடல்கள் இணைஞ்சு பாடுற பாட்டு நிறைய அப்போ வந்துச்சு. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா NSK கூட பாடியிருக்காரு, சீர்காழி கூட பாடியிருக்காரு, MM மாரியப்பா கூட பாடியிருக்காரு, TMS கூட பாடியிருக்காரு, இப்படி G. ராமநாதன் கூட பாடி, இப்படி 15 பாடகரோட இணைஞ்சு பாடியிருக்காரு. அப்புறம் தொடர்ந்து அவருடைய சிறப்பு, அவர் ஹாஸ்யம் பாடுறதுல கெட்டிக்காரரு, அதே சமயத்தில் தத்துவ பாடல்களையும் பாடக்கூடியவர். ஹாஸ்யமும் பாடுவார், தத்துவ பாடல்களையும் பாடுவார். அதில் நான் இன்றைக்கு சில மக்களால் அதிக நல்ல பாட்டு ஆனால் வெளியே வராத பாடல்களை நான் பதியணும்னா வந்து நினைக்கிறேன். அதில் ஒரு பாட்டு பாடியிருப்பாரு, இன்றைக்கு நடக்கிறது அன்னைக்கு இந்த மாநிலத்தின் மேல் சில மானுடரால் என்ன மாறுதல் பாறையா அப்படின்னு ஒரு பாட்டு பாடியிருப்பாரு. மாநிலடே மாநில மேல் சில மானுடரால் என்ன மாறுதல் பாறையா, மாநில மேல் சில மானுடரால் என்ன மாறுதல் பாறையா, மனிதன் மாறியதே நையா, மனிதன் மாறியதே நையா, வானத்து நிலவில் ஆதவன் திசையில் மாறுதல் ஏதையா, வானத்து நிலவில் ஆதவன் திசையில் மாறுதல் ஏதையா, மனிதன் மாறினதே நையா, மனிதன் மாறினதே நையா, மண்ணில் பலவித பிரிவினையாலே மனிதன் மிருகமாய் மாறுவதாலே, மண்ணில் பலவித பிரிவினையாலே மனிதன் மிருகமாய் மாறுவதாலே, என்ன கொடுமை எங்கும் பின்னாலே, என்ன கொடுமை எங்கும் பின்னாலே, ஈனர்கள் தாண்டவம் பேய்களை போலே, மாநிலமே சிரமானுடரால் என்ன மாறுதல் பாறையா. இப்படி போ அந்த பாட்டு. அது இன்றைக்கு அந்த பாடல் பொருந்தும், இன்றைக்கும் அந்த பாடல். அதுக்கு பதில் சொல்றாரு, அன்பையும் பெண்பையும் தன்னலத்தால் பலம் ஆக்கிடும் பேதையாய், அன்பையும் பண்பையும் தன்னலத்தால் பலி ஆக்கிடும் பேதையாய், மனிதன் மாறினதே நையா, மனிதன் மாறினதே நையா போறாரு. அது அன்பையும் பண்பையும் தன்னலத்தினால பலி கொடுத்துட்டான் மனிதன் அப்படின்னு சொல்லி போறாரு. அப்புறம் அந்த மத சார்பின்மையை சொல்ற அதே பாட்டுல, ஈஸ்வரன் அல்லா தாசர்கள் இன்றோ பூசனை செய்வது நாசத்தை அன்றோ. பூசைங்கிற பெயர்ல நிறைய கெட்டதான் நடக்குது. ஈசன் அல்லா தாசர்கள் இன்றோ பூசனை செய்வது நாசத்தை அன்றோ, தேசம் சுடுகாடாவது நன்றோ, இந்த தேசம் சுடுகாடாவது நன்றோ, தெய்வத்தின் பெயரால் கொல்வதும் உண்டோ,
தெய்வத்தின் பெயரால் கொல்வதும் உண்டோ, நேசம் மறந்து ஆசை மிகுந்து மோசடி செய்பவனாய். நேசம் மறந்து ஆசை மிகுந்து மோசடி செய்பவனாய் மனிதன் மாறினதே நையா, மனிதன் மாறினதே நையா. இந்த பாட்டு யாரும் கேட்டிருக்கவே முடியாதுங்க. இப்படி ஒரு அருமையான பாட்டை இந்த காலத்துக்கும் பொருந்துற மாதிரி ஒரு பாட்டு. அது வந்து தத்துவ பாடல்கள்ல சமூக சீர்கேட்டுக்களை கண்டிக்கிற மாதிரி பாடினார்.